நவரச நாயகன் என்று அழைக்கப்படும் நடிகர் கார்த்திக் வீல்சேர்ல அமர்ந்திருந்த புகைப்படம் வெளியாகி ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்தது. மகன் இதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்காரு. நடிகர் கார்த்திக் அவர்கள் 1981ஆம் ஆண்டு வெளியான அலைகள் ஓய்வதில்லை அப்படின்ற படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார். இவர் தன்னுடைய நடிப்பு மற்றும் அழகான பேச்சு ரசிகர்களை மனதில் கொள்ளை கொண்டது. ரசிகர்களால நவரச நாயகன் என்று அழைக்கப்பட்டு வந்தாரு. பல படங்கள்ல நடிகர் கார்த்திக் அவர்கள் நடித்திருந்தாலுமே சில படங்கள் தோல்வி படமாக அமைஞ்சது. இவருடைய மகன் கௌதம் கார்த்திக் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த நிலையில கார்த்திக் குறித்து சமூக வலைதளங்கள்ல பல வதந்திகளுமே உலா வருது. இந்த நிலையில கௌதம் கார்த்திக் தன்னுடைய தந்தையை குறித்து சமூக வலைதளங்கள்ல வரும் கருத்துக்கள் குறித்து மனம் திறந்து பேசியிருக்காரு. தன்னுடைய அப்பா குறித்தும் எதுவும் தெரியாமல் மற்றவர்கள் தவறாக பேசுவது தனக்கு வருத்தமாக இருப்பதாகவும் ஒரு பொது தளத்தின நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பேசியிருக்காரு. அதே போல கார்த்திக் மாசணிந்து கொண்டு வீல்சேர்ல அமர்ந்திருந்த புகைப்படம் வைரலானதற்குமே விளக்கம் கொடுத்திருக்காரா. சினிமாவில் நடிக்காததால நடிகர் கார்த்திக் அவர்களுக்கு பிரச்சனை என்று சொல்லப்படுது. ஆனால் அப்பாவிற்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. தற்போது வயதாகின்றது என்பதால் ஒவ்வொரு ஆண்டுமே வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து செல்லப்பட்டு வராரா. அவ்வாறு அழைத்து வரும்போது அவருக்கு படிக்கட் ஏற முடியவில்லை அப்படின்றதுனால வீல் சேர்ல வைத்து கொண்டு வரோம் அப்படின்னு விளக்கமுமே கொடுத்திருந்தாரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா சமீபத்துல நடிகர் கார்த்திக் அவர்களை நேர்ல சந்தித்து நலம் விசாரித்திருக்காராம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இதனையுமே மறைமுகமாக கௌதம் கார்த்திக் அவர்கள் அந்த ஒரு உரையாடல்ல தெளிவுபடுத்திருக்காரு. இந்த தகவலுமே தற்போது வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.